ஜுவல்லரி பர்ச்சேஸ் வீடியோ வந்து நீங்க ரெண்டாவது வீடியோ பார்க்க போறோம். முதல் வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா ஜுவல்லரி எல்லாருமே வாங்குறது தானே. கிட்டத்தட்ட 12 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க. ஜுவல்லரி பர்ச்சேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ஜுவல்லரி தேவைப்படும். அதாவது நேத்து சொன்னது வந்து எந்த மாதிரி கடையில வாங்கணும், இன்னைக்கு சொல்ல போறது என்ன மாதிரி ஜுவல்லரி வாங்கணும்ன்றது. அதாவது கோல்டு ஜுவல்லரின்றது பிளைன் கோல்டும் இருக்கும், ஸ்டோன் வச்சதும் இருக்கும். என்னோட அட்வைஸ் ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி வாங்காதீங்க. கடைக்காரன் சொல்லுவாங்க, சார் இந்த ஸ்டோனை மைனஸ் பண்ணிடுவோம் சார். கடையில ஓனருக்கே தெரியாது அந்த கோல்டு ஜுவல்லரியில எவ்வளவு ஸ்டோன் எவ்வளவு வெயிட் வச்சிருக்கு, 2 கிராமா 5 கிராமா சொல்ல முடியாது. செய்யற சேல்ஸ்மேனுக்கு கண்டிப்பா தெரியாது. அதை செஞ்ச ஆச்சாரியாலேயே சொல்ல முடியாது எவ்வளவு கோல்டு இருக்கு எவ்வளவு ஸ்டோன் இருக்குன்னு. அதனால நம்ம ஸ்டோன் ஜுவல்லரி வாங்குறது அவாய்ட் பண்றது நல்லது. சார் இல்ல சார் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்றாங்க. அவங்க வந்து நம்ம அப்போ எடுக்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம்ல. நீங்க எப்ப கொடுப்பீங்க? 10 வருஷம் கழிச்சு கொடுப்பீங்க. அப்ப அந்த கோல்ட வந்து மெல்ட் பண்ணியோ இல்ல உடைச்சோ ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு பார்க்கும்போது அதுல கொஞ்சம் கோல்டு கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களால 100% சொல்ல முடியாது. வாங்குறீங்களா? பிளைன் கோல்டு ஜுவல்லரி வாங்கினா நன்மை நடக்கும். ஆல் தி பெஸ்ட். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோல்டு